ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் தானே யாருக்கு தான் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சுவை சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடுகு, 2 லெமன் கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. சாதம் வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ஆற வச்சுக்கோங்க. மணல் நல்லா சூடு பண்ணி 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 காய்ந்த மிளகாய், உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் 1 பச்சை மிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 1 கை நிலக்கடலை. உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன். முந்திரியும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ முந்திரி இல்லை, நான் சேர்க்கலை. பருப்புலாம் நல்லா வறுபடட்டும். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தாளிக்க சேர்த்த பொருள் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லெமன் சாதத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமே மஞ்சள் தூள் தான். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளுடைய நிறம் மாறிடக்கூடாது. போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது புதுவிதமான ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூட்டில் நல்லா ஒரு கொதி வருது. இப்போ இந்த சாருக்கு தேவையான அளவு மட்டும் தான் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கேன். அதனால் இந்த சாருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமே படுற அளவுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விடுங்க. கண்ணு கரண்டி அல்லது தோசை கரண்டி வச்சு, குழி கரண்டி வச்சு குழஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா பொறுமையாக எல்லா பக்கமும் எடுத்து பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். நம்ம டூருக்கு இல்லை 2-3 நாள் ட்ராவலுக்கு எங்கேயாவது போகிறோம்னா கண்டிப்பாக இந்த ரைஸை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கெட்டு போகாது. கைப்படாமல் செய்யணும். பொதுவாகவே குழந்தைங்கன்னா லெமன் சாதம் தான் அடிக்கடி லஞ்ச் பாக்ஸுக்கும் கேட்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச பருப்பெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. ஒயிட்டே தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.